அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் சாத்தூர் கலைச்செல்வம். இன்னைக்கு ஆன்மீக ரீதியான தகவலை தான் பார்க்க போறோம். என்னன்னா, நம்ம திருநெல்வேலி மாவட்டத்துல ஒரு பிரசித்தி பெற்ற கோயில் இருக்கு. என்ன கோயில்? பாடலிங்க சாஸ்தா கோயில். அது எப்படி போகணும்? கல்லிடைக்குறிச்சியில இருந்து மலையாங்குளம் என்ற கிராமத்துல இருக்கு பாடலிங்க சாஸ்தா. மிக பழமையான கோயில். ஏறத்தாழ ஒரு 600-1000 ஆண்டுகள் பழமையான கோயில் அப்படிங்கிறாங்க. இந்த கோயில் வரலாறை பத்தி பார்ப்போம். கோயில் வரலாறு என்னன்னா, அந்த கல்லிடைக்குறிச்சி பகுதி சேர மன்னர்களுக்கு ஆளுமைக்கு உட்பட்ட பகுதி. சேர மன்னனின் ஆளுமைக்கு உட்பட்ட பகுதி. அந்த கோயில் தோன்றிய வரலாறு பார்க்கணும். அதாவது சேர மன்னர் தன் மனைவியோடும் சேர மன்னர் காட்டுக்குள்ள வேட்டையாடுறதுக்காண்டி போயிருக்காப்புல. போயிட்டு வந்துட்டு அரண்மனைக்கு வந்தாச்சு. அந்த வனப்பகுதிகளால ஈர்க்கப்பட்ட ராணி மறுநாள் வீரர்களை கூட்டு அவங்க போயிருக்காங்க. ராஜாவுக்கு தெரியாமையா வனப்பகுதியினால ஈர்க்கப்பட்ட ராணி அடர்ந்த வனப்பகுதிக்கு போயிருக்காங்க. நீண்ட தூர பிரயாணத்துல ரொம்ப கலப்படைஞ்சிட்டாங்க. அங்க ஒரு சுனை நீர் தெரிஞ்சிருக்கு. அந்த சுனை நீர்ல சரி தாகத்தை தீர்த்துக்கிடுவோம், போக சோகத்தை உடல் சோர்வை தீர்க்கிறதுக்கு அங்க குளிச்சுக்கிடுவோம் அப்படின்னு பிளான் பண்ணி அங்க சுனை நீரையும் பருகிட்டாங்க. அந்த சுனை நீர்ல குளிப்போன்ட்டு உள்ள இறங்கிட்டாங்க. இறங்க தெரிஞ்ச அவங்களுக்கு ஏற தெரியல. இறங்கி குளிச்சிட்டாங்க. ஆனா ஏற முடியல. உடனே அவங்க வீரர்களை சத்தம் போட்டு கூப்பிடுறாங்க. வீரர்கள்லாம் காப்பாத்தி அரண்மனைக்கு கூட்டு போயிட்டாங்க ராணிய. அரண்மனைக்கு போன ராணி காலை பார்க்கும்போது, அதாவது அந்த காலத்துல காலில் பாடகம், இப்ப நம்ம கொலுசுங்கிறோம், அந்த காலத்துல பாடகம் என்ற பெயர் தான். பாடகத்தை அணிச்சிருப்பாங்க. அரண்மனை சென்ற பிறகு அவங்க காலை பார்க்கும்போது ஒரு காலில் பாடகம் இருக்கு, ஒரு காலில் பாடகம் இல்லை. உடனே ராஜாட்ட சொல்லி, நான் இது மாதிரி வனப்பகுதி போனேன், எங்க சுனை நீர் இருந்தது, அங்க நான் நீர் பிறகுனேன், குளிச்சேன், அங்கதான் என் பாடகம் தொலைஞ்சிருக்கும், நீங்க தேடுங்க அப்படின்ட்டு சொன்ன உடனே வீரர்களை அனுப்பி தேட சொல்றாரு ராஜா. வீரர்கள் போய் அதை சுனை நீர்ல போய் பாக்குறாங்க. அந்த பாடகம் ஒரு மூங்கில் மரத்துல சிக்கி இருந்தது. அதை எடுக்க பார்க்காங்க, எடுக்க முடியல. சரி என்ன செய்ய, லாஸ்டா மூங்கில் மரத்தை வெட்டிடுவோம் அப்படின்னு அந்த முடிவுக்கு மூங்கில் மரத்தை வெட்டுறாங்க. ரத்தம் வெளிரிக்கிட்டு கொட்டுது மூங்கில் மரத்துல இருந்து. பயந்து போன வீரர்கள் ராஜாவை கூட்டு காட்டும் போது ராஜாவும் ராணியும் அங்க வராங்க. ரத்தம் பிளிரி கொட்டிக்கிட்டு இருக்கு. பாடகத்தை எடுக்க முடியல. உடனே வானில இருந்து ஒரு அசிரியத்தை தோண்டி இங்க நான் பாடகலிங்க சாசாவா நான் இங்க விட்டுருக்கேன், சேரமன்னா எனக்கு இங்க ஒரு ஆலயத்தை ஏற்படுத்தித்தா அப்படின்னு அசிரியரை அவங்களுக்கு வாக்கு விட்டோனே, அந்த சேர மன்னர் இங்க சிவன் தோண்டியிருக்காப்ல அப்படின்னு முடிவு பண்ணி இங்க பாடகலிங்க சாஸ்தா கோயில் கட்டினாப்ல. இந்த பாடகலிங்க சாஸ்தா எப்படி வரணும்னா, திருநெல்வேலி புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பாவநாசம் செல்லக்கூடிய பஸ் இருக்கு. பாவநாசம் பஸ்ல ஏறி கல்லிடைக்குறிச்சியில இறங்கிட்டீங்கன்னா, கல்லிடைக்குறிச்சியில இருந்து பொட்டல் மினி பஸ் இருக்கு. அதுல மலையாங்குளம் இறங்கி பொட்டல்ல இறங்கி அங்கிருந்து ஆட்டோ பிடிச்சும் போகலாம். கல்லிடைக்குறிச்சியில இருந்து நீங்க ஆட்டோ பிடிச்சும் வரலாம். மிகவும் பழமையான கோயில். இந்த கோயில் முன்பக்கம் அகழி ஒரு குளம் ஒன்று. அந்த காலத்தில இருந்து குளம் இருக்கிறது. எல்லா கோயிலுக்கும் முன்னாடி குளம் இருந்தாலே அது மிகப்பெரிய பாசிட்டிவ் வைப்ரேஷன். போக இது அடர்ந்த வனப்பகுதியில வேற இருக்கு. ரொம்ப பாசிட்டிவான வைப்ரேஷன் உள்ள கோயில். அங்க இந்த பாடகம் சிக்கினதுனால அந்த கோயிலுக்கு பேரே பாடகலிங்க சாஸ்தா தான். அங்க என்ன சாமி இருக்கு, மூலவர் என்ன இருக்காருன்னா சித்திரபுத்திர சாஸ்தா. அம்பாள் என்னன்னா பாடகலிங்க நாச்சியார். அங்க 2 லிங்கங்கள் உண்டு. அந்த 2 லிங்கங்கள் தானா தோன்றியது. கொஞ்சம் சிறுசா தோன்றியது. போக 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 காலப்போக்கில் வளர்ந்து அதுவா தானா வளர்ந்த லிங்கம் பாடகலிங்கம். இன்னொரு லிங்கம் பேரு மகாலிங்கம். இங்க 21 பந்தி 64 காவல் தெய்வங்கள் இருக்கிறாங்க. என்னென்ன காவல் தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, சங்கிலி பூதத்தார், தலவாய் மடத்தி, மாட சாமிகள் அனைத்தும், தட்சிணாமூர்த்தி, தர்ம சாஸ்தா, விநாயகர், நாகர் தெய்வங்கள், முருகப்பெருமாள், வள்ளி தேவயானைகள் கூட, துர்க்கை, சரஸ்வதி, லட்சுமி, வனப்பேச்சியம்மன், நவகிரகங்கள், விடுமாடன் விடுமாடத்தி, பேச்சியம்மன், பிரம்மாச்சி தாயி, கங்காதேவி, சுடலை மாடசாமி, தம்பிபிரான் மாடன், 18ஆம் படி கருப்பன், போக பழவேசகாரர், இப்படின்ட்டு 21 பந்தி காவல் தெய்வங்கள் இருக்கு மூலவரை சுத்தி. போக இந்த கோயிலுக்கு முன்னாடி ஒரு 10 அடி உயரத்துல, 10-12 அடி உயரத்துல ஆளி பூதம் இருக்கு. மிக பிரம்மாண்ட தோட்டத்துல இருப்பாங்க மனைவியோட ஆளி பூதம். அதான் அந்த கோயிலுக்கு காவலுக்கு. அடர்ந்த வனப்பகுதி.
நல்ல வைப்ரேஷனான பகுதி. இங்க விட்டிருக்கும் பாடகலிங்க சாஸ்தா, இவர் வாகனம் வந்து கஜ வாகனம், யானை வாகனம். கோயில் முன்புறமே இருக்கும் யானைகள். கஜ வாகனம் உங்க வாகனம். சித்திரபுத்திர சாஸ்தா, பாடகலிங்க நாச்சியார், பாடகலிங்கம், மகாலிங்கம். அனைத்து மக்களும் இந்த கோயிலுக்கு வாய்ப்பு கிடைத்தா இந்த சித்திரபுத்திர சாஸ்தா, பாடகலிங்க நாச்சியார் இவங்களை தரிசித்து வாழ்வில் அனைத்து செல்வங்களும் பெற்று இன்புற்று வாழ நான் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.